வணக்கம், வெல்கம் டு ஜீரோ டு ஹீரோ ஃபேமிலி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் ஆர்மியிலேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட்டு 2023 ரிலீஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இது பெர்மனன்ட் ஜாப் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ஸ். ஓகேவா, நர்சிங்கோடைய கேட்டகரிக்குள்ள ஒரு போஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இதோடது நம்ம பார்க்கலாம். இது வந்து சென்னை ஜோன்லேருந்து கொடுத்துருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை ஜோன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோடது வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க. மேல் கேண்டிடேட் சொல்கிறாங்க. டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ஸு ரெக்ரூட்மெண்ட் வந்து இயர் வந்து 23 to 24 ரெக்ரூட்மெண்ட்டாக எடுக்கிறாங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 16 மார்ச் 15 வரைக்கும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்னும் நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக எல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவையானதை எடுத்துக்கிட்டு நீங்கள் மறக்காமல் வேகமாக அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா, இதோட எக்ஸாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் இருக்கும், 17ஆம் தேதி ஆன்வர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற போது தமிழ்நாட்டு பீப்புள்ஸ் டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, யூனியன் டெரிட்டரி, புதுச்சேரி. ஓகேவா, புதுச்சேரியில் காரைக்கால், யானம், புதுச்சேரியில் பண்ண முடியும். அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட்லேயும் இருக்குது. ஓகேவா, நார்த் மிடில் அந்தமான்லேயும் இருக்குது. இதெல்லாம் பண்ண முடியும். சவுத் அந்தமான்லேயும், அந்தமான் நிக்கோபார்லேயும் பண்ண முடியும். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசத்தில் இவங்க எல்லாமே அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்தியன் ஆர்மியில் கொடுத்துருக்காங்க. இதோடது இது எப்படி செலெக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 இருக்கும். ஃபேஸ் 1 வந்து கம்ப்யூட்டரில், அதாவது எக்ஸாம் இருக்கும், ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறவங்களுக்கு கால் ஃபர் பண்ணுவாங்க. ஃபேஸ் 2க்கு அதுதான் ரெக்ரூட்மெண்ட் ரேலி. அதுதான் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இதெல்லாம் அங்கே செக் பண்ணுவாங்க. ஓகேவா, மெடிக்கல், டிவி எல்லாமே இங்கே செக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ நடக்கும், ஓப்பன் ஆகுது, அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும்னு நம்ம பார்த்துட்டோம். 16 பிப்ரவரியிலேருந்து 15 மார்ச் வரைக்குள்ள 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே 250 ரூபா தான். ஓகேவா, பாரபட்சம்லாம் இல்லை, காமனாக 250 ரூபா நம்ம ஃபீஸ் பே பண்ணால் போதும். அது ஆன்லைன்லேயே அந்த மோடில் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கிற முடியும். அதில் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. யூபிஐயாக இருக்கட்டும், டிரான்சாக்ஷன் எல்லாமே, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகே, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 250 ரூபா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்க்கும்போது, இது வந்து நர்சிங், அதாவது இது நர்சிங் அசிஸ்டன்ட் ஸ்கூலில் பார்க்கும்போது ரெண்டுக்குமே ஒன்று தான், சேம் தான். 17 to 23 வயசு முடி இருக்கணும். ஓகேவா, அப்படின்னா அதுக்கான காலகட்டம் என்னன்னா 1 அக்டோபர் 2000 1 ஏப்ரல் 2006 இருக்கணும். இதுக்குள்ள காலகட்டங்களில் பிறந்திருந்தா இந்த ஏஜை ரீச் பண்ணுவாங்க, எலிஜிபிளாக இருப்பாங்க. ஓகேவா, ஓகே, இதுதான் இதோட ஏஜோடது, இதுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா, அடுத்து இதில் நீங்கள் பார்க்கும்போது குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணும், +2 முடிச்சிருக்கணும். ஓகே, +2 முடிச்சிருக்கணும். அதில் வந்து ஃபிசிக்ஸு, சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் கம்பல்சரி நீங்கள் முடிச்சிருக்கணும், படிச்சிருக்கணும். அதில் ஓவராலாக நீங்கள் 50% முடிச்சிருக்கணும். சப்ஜெக்ட் வைஸாக 40%, எல்லாத்துலேயும் 40 மார்க் நீங்கள் வாங்கியிருக்கணும். அதுதான் அவங்க கொடுக்குற எலிஜிபிள். ஓகே, உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா +2ல் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, இங்கிலீஷில் நீங்கள் அதே இது 40 சப்ஜெக்ட் வைஸ் 40 மார்க் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஓவராலாக பார்க்கும்போது 50% நீங்கள் மார்க் வாங்கியிருக்கணும். இதுதான் இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ். ஓகேவா, இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாமான்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்துருவாங்க, அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், கிளியர் பண்ணலாம். பட் ஆனால் ராலிக்கு போகும்போது அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இல்லையா, டிவிக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படின்னா நீங்கள் புதுசாக தாராளமாக இதில் கலந்துக்கலாம், அப்ளை பண்ணலாம், நீங்கள் பண்ணணும். ஓகேவா, அவங்க இந்த ராலி டைமில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுற போது உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும், ஒரிஜினலை. அதுதான், அதுக்குள்ளே நமக்கு வந்துடும். இப்போ முடிச்சிட்டோம், இப்போ வேமா வாங்கிடுவோம் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா, அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டாண்டர்டு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். இது என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக ஆந்திரா இது எல்லாத்துக்கும் ஒன்றா கொடுத்துருவாங்க. ஹைட்டு நீங்கள் பார்க்கும்போது 165 இருந்தால் போதும். ஓகேவா, மினிமம் ஹைட்டு இது. அதே மாதிரி ஜஸ்ட் வந்து 5 எக்ஸ்பேண்ட் பண்ணுற போது உங்களுக்கு 5 எக்ஸ்டெண்ட் பண்ணால் 82 இருந்தால் போதும். ஓகே, 82 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஓகேவா, இது ஸ்டாண்டர்டானது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அது இல்லாமல் அந்தமான் நிக்கோபார் இருக்கும், அவங்களுக்கு தனியாக கொடுத்துருவாங்க. அது நார்மலுக்கு, இது மற்றவங்களுக்கு. ஓகே, இதில் ஸ்லாட்டர், லோக்கல்ஸ்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மினிமம் ஹைட்டு அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரியும்
கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் ஃபிசிக்கலாக ஒரு ஸ்டாண்டர்டாக, அதாவது வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டு வெயிட் சார்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு கரெக்டான இருக்காங்களா. இப்போ ஒரு ஹைட்டு இவங்க இருக்காங்கன்னா இவங்க வெயிட் வந்து இவ்வளோ இருக்கணும், அவங்க இந்த எந்த ஏஜில் இருந்தாங்கன்னா இந்த ஏஜுக்குள்ளே இருந்தாங்கன்னா இந்த வெயிட் இருக்கணும், அப்போ 20லேருந்து 30க்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு இந்த வெயிட் இருக்கணும் அப்படின்றத அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ட் படி உங்களுடைய ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா, இதுதான் பிஎஸ் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, தென் இது இல்லாமல் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, இதில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான மார்க்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போவீங்க இல்லையா, அதுக்கு இதை கொண்டு போயிடலாம். அதாவது நீங்கள் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தா 15, பி வச்சுருந்தா 10, சி வச்சுருந்தீங்கன்னா 15. சி வச்சு நீங்கள் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, ரிபப்ளிக் டே பேரேட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு 20 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகே, இது எல்லாமே சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வேணும். ஓகேவா, கொண்டு போயிடணும், அதில் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது ஃபஸ்ட்டு சிபிடியை கிளியர் பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லா ஸ்கில் டெஸ்ட்டும் எடுப்பாங்க, அது மூலியமாக தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம். ஓகேவா, அது அந்த எக்ஸாம் என்னன்றது பார்த்துடலாம். நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும். அதில் வந்து 50 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா 1 ஹவர் கொடுத்துருவாங்க. சப்போஸ் 100 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா 2 ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த இதில் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் வந்து எல்லாத்துக்கும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணாததுக்கு மார்க்கு தான் மைனஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ராங் ஆன்சராக அட்டெம்ப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. நெகட்டிவ் மார்க் இருக்குது 25% இருக்குது. ஓகேவா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 1 மார்க் தான் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னா இதில் உங்களுக்கு 0.025 மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, மைனஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இல்லை உங்களுக்கு இதுக்கு 4 மார்க் கொடுக்குறாங்க, ஒரு கொஸ்டின் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் தர்றாங்கன்னா 4ல் 1 மார்க்ன்றது தான் இந்த 2.5, இது 1 மார்க்கு மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, நெகட்டிவ் மார்க் ஆயிரும். இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ நெகட்டிவ் மார்க் இருக்குது, தெரிஞ்சால் கரெக்டாக பண்ணணும், இல்லாமல் பண்ணக்கூடாது. ஓகே, அது மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அது எப்படி தான் அட்டன் பண்ண முடியாதுன்னா ஜிகே. ஓகே, ஜிகே வந்து 10 மார்க்ஸ் 10 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு இது ஒன்று வந்து 4, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க் தருவாங்க. ஓகேவா, ஃபிசிக்ஸில் 5, கெமிஸ்ட்ரியில் 15, பயாலஜியில் 15, மேக்ஸில் 5, மொத்தம் 50 கொஸ்டின் இருக்கும். 1 ஹவர் டைம் கொடுப்பாங்க. மார்க் மட்டும் உங்களுக்கு 200 வந்திருக்கும். ஒவ்வொன்றுக்கும் 4 வச்சு வந்திருப்பாங்க. ஓகே, கொடுத்துருவாங்க. இதுதான் எக்ஸாம்பிள். ஓகே, பேட்டர்ன் இதில் தான் உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இது நம்மளுடைய சேனல். இதில் வந்து நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரயில்வே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேக்ஸ், ரீசனிங்கு, ஜிகே எல்லாரும் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மேக்ஸ், ரீசனிங் பார்த்தீங்கன்னா தனித்தனி டாப்பிக்காக இருக்கும், ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ப்ராஃபிட் லாஸ் பார்த்தீங்கன்னா இதில் 13 வீடியோஸ் இருக்கும். பேசிக் லெவல்லேருந்து ஹை லெவலுக்குள்ளது இருக்கும் எல்லாமே. இதில் ஒவ்வொரு டாப்பிக் தனித்தனியாக இருக்கும், ஃபுல் கவர் பண்ண மாதிரி இருக்கும். எல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எஸ்எஸ்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா எம்டிஎஸ்லேருந்து சிஜிஎல் வரைக்கும் எல்லா கொஸ்டினும் உள்ள கொண்டு வந்திருப்போம், சால்வ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி ரயில்வேயாக இருந்தாலும் குரூப் டியிலேருந்து நீங்கள் என்டிபிஎஸ் வரைக்கும் பார்த்துக்கிற முடியும். அதர் எக்ஸாம் எல்லாமே இதில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிற முடியும். ஓகே, இது எல்லாமே மேக்ஸு, ரீசனிங் உள்ளது தனித்தனியாக எல்லாமே இருக்கும். நீங்கள் பாருங்கள். நீங்கள் இப்போ ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கான சேனல் தான், மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே இது இப்போ நீங்கள் ஜிஎஸ் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸு ஆனால் ஃபுல் இதுவும் இதுலேயே இருக்கும். ஃபுல் சிலபஸை கவர் பண்ணவே இருக்குது. என்சிஆர்டிஸும் லூசன் ஜிகே கவர் பண்ணி ஃபுல்லாக டாபிக் வைஸ் கவர் பண்ணி நம்ம எடுத்திருப்போம். ஓகேவா, இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நர்சிங் அசிஸ்டன்ட்ஸ்னால் ஃபிசிக்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், மேக்ஸு இந்த மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே இதிலேயே இருக்கும். நீங்கள் அதோட பேசிக்கானது தான், உங்களுக்கு மேக்ஸிமம் பேசிக் லெவலில் தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். அதை நீங்கள் பார்த்தாலே கிளியர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதை நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபிசிக்ஸ் இருக்கும், நம்ம கிராஸ் கோர்ஸில் கெமிஸ்ட்ரி இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும், பாலிட்டி இருக்கும், எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. ஓகேவா, இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு கூட வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதுவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாகவும் புத்துணர்ச்சியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இல்லை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஃபேஸ் 2. இப்போ ஃபேஸ் 1ல் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இதில் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேவா, join.indianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கான லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் நீங்கள் ரிலீஸ் ஆகிட்டாங்க, உங்களுக்கான அட்மிட் கார்டோட நீங்கள் வரலாம்.
உங்கள் அட்மிட் கார்டு ஃபோட்டோ ஓகேவா, உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அதாவது லேட்டஸ்ட்டு 3 மாதத்துக்குள்ளே இது இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும் ஓகேவா. இந்த மாதிரி கலர் ஃபோட்டோகிராஃபை நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டு வரணும். இதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கொண்டு வந்துடணும். இந்த டைமில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு வரணும். உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அதாவது என்சிசிஎஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, வேறு அதர் சர்டிஃபிகேட் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது அதாவது சர்வீஸில் இருக்காங்க அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் அதாவது லைசன்ஸ் ப்ரூஃப் உள்ளது, அந்த என்னென்ன மார்க் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க எல்லா சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எல்லா சர்டிஃபிகேட்டும், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது ராலி அங்கே டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிட்னஸ்க்குள்ளது செக் பண்ணுவாங்க. ஓகேவா, இது வந்து 1.6 கிலோமீட்டர் ரன் பண்ணணும். ஓகேவா, அதுக்கான டைம் வந்து 5 மினிட்டு 45 செகண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் மார்க் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் குவாலிஃபை பண்ணால் போதும், அந்த டைம்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணால் போதும். ஓகேவா, அடுத்து வந்து புஷ்அப். ஓகேவா, புஷ்அப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன வேணும்னா இங்கே வாங்க. ஓகேவா, இதோட டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது, நீங்கள் பாருங்கள். அதாவது நீங்கள் 10 புல்லப்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 40 மார்க் தருவாங்க. 9 பண்ணுறீங்கன்னா 33, 8னா 27, 7னா 21, 6னா 16. இதெல்லாமே அவங்க கொடுக்கக்கூடிய மார்க்ஸ். ஓகேவா, இதில் ஜஸ்ட் நீங்கள் குவாலிஃபை ஆனாலே பாஸ் பண்ணாலே போதும், இது எல்லாமே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 950 டீச்சர்ஸ் வந்து அதே மாதிரி குவாலிஃபை ஆகணும். இதில் இருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். சிக்ஸாக் பேலன்ஸ் ஆகணும், இது எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் குவாலிஃபை ஆயிடணும். ஓகேவா, அடுத்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து இதுதான் ராலி சைட்னு சொல்கிறாங்க. எல்லாமே மெஷர் பண்ணி பக்காவாக எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி கிளியராக அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிடுவாங்க. அதன்படி கிளியரான மட்டும்தான் நம்ம ரிலீஸ் பண்ணுவாங்க, அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஓகேவா, அங்கே எல்லாம் நீங்கள் ஃபிட் ஆகிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சுன்னா மெடிக்கல், அடுத்து வந்து இன்டர்னல் லெவலில் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஃபுல் மெடிக்கல் எடுத்துருவாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு அதுக்குள்ளது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளை வேலையை எடுப்பாங்க. இது வந்து மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும். அங்கே வந்து ஒரு 5 days 7 days இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, வியூ அந்த டைமில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்காக ஒத்துழைச்சி நீங்கள் போய் ஃபுல் கிளியர் செக்அப் முடிச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். முடிஞ்சோடனே உங்களுக்கான ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் எல்லாமே, மெரிட் லிஸ்ட் எல்லாமே இந்த வெப்சைட்டில் நம்ம பார்த்தோம்ல முன்னாடி, அந்த வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, யார் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் கட் ஆஃப் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, முடிஞ்சு. வேறு ஏதாவது பெண்டிங் ஏதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக கொடுத்துட்டீங்கன்னா ஓகே ஆயிரும், உங்களுக்கானது கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ இதோட சேலரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து 23,000 ரூபாய் இருக்கும். அது இல்லாமல் அதர் அலவன்ஸ் இருக்குது, டிஏ இருக்குது, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்குது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது, ஆனுவல் பெய்டு இருக்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. இது எல்லாமே வரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 30,000 உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, கண்டிப்பாக உங்களுக்கான சேலரி இதில் குறையாது. ஓகேவா, 30 35க்குள்ளே ஒரு நல்ல ஒரு சேலரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னும் நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதோட பிடிஎஃப்ஸில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, நான் மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. இதோட பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் டெலிகிராம் போய் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் டவுட் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க, டிலே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட்டு இது டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து கொடுத்துட்றேன், நீ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இதோட பிடிஎஃப்ஸ் இருக்கும், ஃபுல்லு தான் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். இன்னும் இதே மாதிரி வீடியோவில் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன். உங்களோட வருகிறது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.